கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் இந்த காலை விழும் தேவனை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஒரு சின்ன வார்த்தையை கொண்டு இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு செய்தியின் தலைப்பே இதோ என்கிற வார்த்தை. ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரைக்கும் இந்த இதோ என்கிற வார்த்தை அதிகமாய் வருகிறத பார்க்க முடியும். அப்போ இந்த இதோ என்கிற வார்த்தை கூட சேர்ந்தெல்லாம் ஒவ்வொரு வார்த்தை வருது. எல்லா வார்த்தையும் முக்கியப்படுத்தும்படி எனக்கு இங்கே டைம் இல்லை. ஆனால் சில முக்கியமான வார்த்தைகளை உங்களோடு பேசும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்வாராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்தில் யாக்கோபே என்றார். இதோ இருக்கிறேன் என்றேன். இதுல வாசிக்கிறோம், சொப்பனத்துல ஆண்டவர் யாக்கோபை கூப்பிடுறாரு. யாக்கோபே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்போ இந்த யாக்கோபு சொல்றாரு, இதோ இருக்கிறேன் என்றேன். எங்க ராத்திரி நைட்டு வந்து தூங்கிட்டு இருக்கும்போது, நல்ல டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது சொப்பனமே வரும். இந்த சொப்பனம் வரும்போது யாக்கோபை கூப்பிட்டது கேட்டிருக்கு பாருங்க காதுக்கு. யாரோ என்ன கூப்பிட்டாங்க அப்படி கேட்கல. இருக்கிற ஆண்டவர், இதோ இருக்கிறேன்ப்பா, இந்தா இருக்கிறேன். என்ன ஒரு அவைலபிள் ஹார்ட் பாருங்க. இங்க வந்து யாக்கோபு மாமா வீட்டில் இருக்கிறாரு. மாமா வீட்டில் ஒன்று பஞ்சுமத்தையில் ஒன்று யாக்கோபை படுக்க வச்சு லாபான் ஒன்று யாக்கோபை தாங்கிக்கிட்டு இல்லை. சொந்த தாய் மாமா தான். அந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே பார்த்தா லாபானுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் மூஞ்சி வேற மாதிரி போச்சான். இப்ப யாக்கோபு அங்க கொஞ்சம் அவமதிக்கப்படுறது போல சூழ்நிலை வருது. இதை பார்த்துட்டு தேவனால சும்மா இருக்க முடியல. அவர் கூப்பிடுறாரு யாக்கோபேன்னு. யாரோ ராத்திரி கூப்பிட்ட மாதிரி இருக்கே, ஒருவேளை மாமாவா இருக்குமோ யாரோ இருக்குமோ அப்படின்னு நான் நினைக்கல. யாக்கோபுக்கு நிறைய பிள்ளைகள் உள்ள, என் பிள்ளைங்க யாராவது கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு நினைக்கல. கூப்பிட்டது தேவன் என்பதை அறிந்து அவர் சொல்றாரு, இதோ இருக்கிற ஆண்டவர், நான் இருக்கிறப்பா. அந்த தேவனுக்கும் யாக்கோபு இருக்கிற கனெக்ஷன் என்னை ரொம்ப சிந்திக்க வச்சுச்சு. சொப்பனத்துல கூட என்னை கூப்பிடுறது தேவன் தான் அப்படிங்கிறதான அந்த புரிந்து கொள்ளுதல் இருந்துச்சு பார்த்தீங்களா? அப்போ எவ்வளவு இந்த யாக்கோபும் தேவனும் ரொம்ப க்ளோஸ்டா இருந்திருந்தாங்கன்னா இந்த அறிவு இருந்திருக்கும், என்ன அந்த ராத்திரியில் கூப்பிடுறது தேவன் என்று. கர்த்தருடைய பிள்ளைகளே, கனெக்ஷன் கட் ஆகக்கூடாது அவருக்கும் நமக்கும். இந்த இடத்துல வரும்போது தாயோட ரெபேக்காளுடைய கனெக்ஷன் கட்டு. ஈசாக்கு உயிரோட தான் இருக்க. ரெபேக்காளமா பற்றி அதுக்கப்புறம் போடலை, அதனால எனக்கு தெரியல. ஈசாக்கு ஊரில் இருக்கிறாரு, ஆனாலும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் இப்போ கனெக்ஷன் இல்லை. அன்னைக்கு வீட்டை விட்டு இறக்கி விட்டதோட சரி. ஏசாவுக்கும் எவருக்கும் கனெக்ஷன் கட்டு. குடும்பத்தில் உள்ள கனெக்ஷன்லாம் கட்டா இருந்தாலும் அந்த தேவனுக்கும் யாக்கோபுக்கு இருந்த கனெக்ஷன் கட்டே ஆகலை. ராத்திரியில் வந்து கூப்பிட்டாலும் நான் இருக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய பிள்ளைகளை இருக்கிறீங்களா? தேவனுக்குள்ள இருக்கிறோம், உயிரோட தான் இருக்கிறோம், யாரும் மறிக்கல, சுகமா வாழ்ந்துட்டு தான் இருக்கிறோம், சுவாசம் இருக்குது நமக்குள்ள. ஆனா கர்த்தருக்குள்ள இருக்கிறீங்களா? தேவனோடு இருக்கிறீங்களா? அவருடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறீங்களா? ஜெபத்துக்குள்ள இருக்கிறீங்களா? பரிசுத்தத்துக்குள்ள இருக்கிறீங்களா? வைராக்கியமா இருக்கிறீங்களா? அதான் கேட்கிறேன். இருக்கிறீங்க, ஆனா எப்படி இருக்கிறீங்க? ஆனா யாக்கோபு சொல்றாரு, நான் இருக்கிறேன்ப்பா, நான் இருக்கிறேன். அந்த வார்த்தை என்னால சாதாரணமா வாசிக்க முடியல. இருக்கிறேன்னு சொப்பனத்துல ஒரு யாக்கோபால சொல்ல முடியும்னா அந்த தேவனுக்கும் யாக்கோபு இருந்த அந்த ஆத்மீகத்தமான உறவு எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு பாருங்க. கண்ணை மூடினாலே ஆண்டவர் வந்து நின்றுவார் போல யாக்கோபுக்கு. ஒவ்வொரு டைமும் ஆண்டவர் யாக்கோபோட பேசிட்டே இருக்கிறாரு. அந்த ஃபாதர் ஒரு பாட்டு பாடுவாரு, இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் யாக்கோபுடைய இருதயம் துடிச்சிட்டே இருந்துச்சு போல ஆண்டவருக்காக. யாக்கோபுக்கு சூழ்நிலை அனுகூலமா இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. மாமா சம்பளத்தை மாற்றி அவனை நிந்தையா பேசுறது போல பேசி ரொம்ப வாழ்க்கை கொஞ்சம் யாக்கோபுடைய வாழ்க்கை ஒடுக்கப்பட்டது போல தெரியுது. ஆனா இந்த ராத்திரி நேரத்திலையும் என்னை கூப்பிடுகிறாருங்கிற உணர்வு இருந்ததுனால இதோ இருக்கிறேன் என்று சொல்லுகிறாரே. அவர் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால ஆண்டவர் யாக்கோபோட இருந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கர்த்தரோடு இருந்தா அவர் உங்களோட இருப்பார். நம்ம இருந்தா அவர் இருப்பாரு. நம்ம தான் சில நேரம் நம்ம தேவை வரும்போது, ஆண்டவரே என் கூட இருங்க, ஆண்டவரே என் கூட துணைக்கு வாங்க, ஆண்டவரே என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லுவோம். எல்லாம் நிறைவான பிறகு டாட்டா பை ஆண்டவரே போயிட்டு வரேன்னு சொல்லுவோம். அப்படி யாக்கோபு சொல்ல, இருக்கிறப்பா, இந்த ராத்திரிலாம் இருக்கிறேன். ஓ தேவனுடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள இருக்கிறோமா? கர்த்தரோடு வாழ்றோமா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமா அவருக்குள்ள நின்று கொடுக்குறோமா? நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னா, கர்த்தருக்குள்ள இருந்தீங்கன்னா, இன்னைக்கு பாடின பாடல போல
உங்கள் சமாதானத்தின் படகு மூழ்காது, உங்கள் நம்பிக்கையின் படகு மூழ்காது, சுகத்தின் படகு மூழ்காது, ஆரோக்கியத்தின் படகு மூழ்காது, உங்களுடைய எதிர்பார்ப்பின் படகு மூழ்காது. படகை மூழ்கடிக்காம படகு மூழ்கிறது போல இருக்கும்போது கரம் பிடித்து தூக்கி விடுகிற ஒரு நல்ல தேவனை சேவிக்கிறோம். யாக்கோபு ஆண்டவரோடே இருந்ததுனால தான் அவரோடு ஆண்டவர் இருந்தார். ஆதியாகமத்திலலாம் வாசிக்கும் போது எகிப்துக்கு போகும்போது கூட சொல்லி அனுப்புறாரு, நீ எகிப்துக்கு போ, நான் உன் கூட வருவேன். ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஏன் தெரியுமா? நான் இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க. நம்ம அவருக்காக இருந்தோம்னா அவர் நமக்காக இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குதோ தெரியல. இன்னைக்கு அந்த உறவுக்குள்ள நீங்க வந்துருங்க. ஆண்டவரே, நான் உங்களோட இருப்பேன்ப்பா. பிரச்சனை தான், ஆனா நான் உங்களோட இருப்பேன். எனக்கு விளைவினம் தான், ஆனா நான் உங்களோட இருப்பேன். எனக்கு கண்ணீர் தான், ஆனா உங்களோட இருப்பேன். எனக்கு தேவை தான், நான் உங்களோட இருப்பேன். எனக்கு கடன் தான், ஆனா உங்களோட இருப்பேன். இதெல்லாம் ஆண்டவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த உறவை மட்டும் கட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளை, கனெக்ஷன் கட் ஆகாம பார்த்துக்கோங்க. அவருக்கும் நமக்கு இருக்கிற கனெக்ஷன் கட் ஆகிட்டுனா உலகத்தில் எப்படி ஜெயமா வாழ முடியும்? இன்னொரு இடத்துலையும் இதை வார்த்தை வாசிக்க முடிகிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் மறுபடியும் 3ஆம் இசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. இதுல வாசிக்கிறோம், இந்த 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்துல 4, 5, 6 இந்த 3 வசனங்கள்லையுமே இதோ இருக்கிறேன்னு வருது. இந்த 8ஆவது வசனத்துலையும் வாசிக்கிறோம், இதோ இருக்கிறேன்னு வருது. இது சாமுவேல் படுத்திருக்கிறாரு. அந்த 1 சாமுவேல் 3:1 வாசிக்கிறோம், சாமுவேல் பிள்ளையாண்டான் பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று. இப்போ அந்த குட்டி பிள்ளை ஆலயத்துல பணிவிடை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா ராத்திரி வேதம் சொல்லுது, சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான் விளக்கு அணையும் முன்பு. படுத்த பிறகுதான் ஆண்டவர் வந்து பேசுறாரு. அது ராத்திரி 1 மணிக்கு பேசினாரா 2 மணிக்கு பேசினாரா நம்மளால புரிய முடியல. ஆனா பேசினது இரவு நேரம். எப்படி ஆண்டவர் யாக்கோபோடு சொப்பனத்துல இரவுல பேசுறாரு, அதே போலதான் சாமுவேல்ட்டையும் பேசுறார் இரவு நேரத்துல. ஆனா அந்த இரவு நேரத்துல வந்து சாமுவேல் கூப்பிட்டாலும் டக்குன்னு விழிச்சிட்டு சொல்லுது அந்த பிள்ளை, என்ன கூப்பிட்டது யாரோன்னு சொல்லி. அதுக்கு தெரியல. ஏலிட்ட ஓடி, என்ன கூப்பிட்டீரே, இதோ இருக்கிறேன், என்ன கூப்பிட்டீரே, இதோ இருக்கிறேன், என்ன கூப்பிட்டீரே. ஏன்னா ஒரு வேல்யூபிளான வேர்டு தேவனுடைய பிள்ளைகளே. அம்மா அப்பாட்ட வளராத பிள்ளை, அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை வருவாங்க, குட்டி சட்டையை தச்சுட்டு பிள்ளைய பார்க்க வருவாங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் கூட ரொம்ப நெருக்கமான உறவு இருந்தது போல தெரியல. ஏன்னா கத்தருக்காக கேட்டபடினால கத்தருக்கே விட்டுட்டாங்க. ஏலியின் பிள்ளைகளும் அங்க அனுகூலமா இல்லை. ஆனாலும் ராத்திரியில என்னை யாரோ கூப்பிடுறாங்க, என் பேரை சொல்லி யாரோ கூப்பிடுறாங்க, இதோ இருக்கிறேன்ட்டு ஓடுது பாருங்க. அதுதாங்க என்னை சிந்திக்க வச்சுச்சு. அந்த ராத்திரியில கூட என்னை கூப்பிட்டாங்க, என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க, இதோ இருக்கிறேன், இதோ இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளை மறுபடியும் கேட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு போறேன். இருக்கிறீங்களா? இருக்கிறோம். யாரோட இருக்கிறீங்க? யாருக்குள்ள இருக்கிறீங்க? சபையாக இந்த உறவுக்குள்ள இருக்கிறீங்களா? தேவனுக்கும் உங்களுக்கு இருக்கிற அந்த உறவுல ஐக்கியத்தில் இருக்கிறீங்களா? இல்லையா உலகத்துக்குள்ள இருக்கலவா சிலர் நம்முடைய இருதயம் ஆசைப்படுது. எங்கேயோ நம்ம மனது விரும்பின, நம்முடைய மனதை மயக்கின சில காரியத்தில் அல்லவா இருதயம் இருக்க ஆசைப்படுது. கர்த்தரோடு இருக்கிறதுக்கு நிறைய இடத்துல இருதயம் அவைலபிளா இல்லையே. அது சின்ன பிள்ளையா இருந்தாலும், வேதம் பிள்ளையாண்டான்னு சொல்லுது, அதனால சின்ன பிள்ளைன்னு சொல்றேன். அது சின்ன பிள்ளையா இருந்தாலும் ராத்திரி நேரத்தில் கூப்பிட்டாலும் திரும்ப கூப்பிட்டாலும் என்ன ஒருத்தர் ஏலி தான் கூப்பிடலன்னு சொல்லிட்டாருன்னு படுத்துக்கிடல. திரும்ப போய் கேட்குது, என்ன கூப்பிட்டீரே, நான் இருக்கிறேன். ரீபா சாந்துனா, எத்தனை பேர் சொல்றீங்க, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களோட தான் இருப்பேன் ஆண்டவரே, நான் உங்களோட தான் நடப்பேன் ஆண்டவரே, உங்களுக்காக வாழ்வேன் ஆண்டவரே. வருவது என் வாழ்க்கையில வரட்டும், எத்தனை புயல் வீசட்டும், எத்தனை காற்று அடிக்கட்டும், எத்தனை பள்ளத்தாக்குள்ள என்ன இறங்கி நடக்க வச்சாலும் நான் கர்த்தரோட தான் இருப்பேன். இந்த உறவை பிரிக்க முடியாது என்று எத்தனை தேவ பிள்ளைகள் தைரியமா சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா ஒரு குட்டி பிள்ளை சொல்லுது, தாய் தகப்பனால வளர்க்கப்படாத ஒரு பிள்ளை சொல்லுது, அவள் வளர்க்கப்படுகிற இடத்துலயும் சூழ்நிலை அனுகூலமா இல்ல சாமுவேலுக்கு. ஆனாலும் சொல்லுது, நான் இதோ இருக்கிறேன். பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்களா? நம்ம பிள்ளைங்க அப்படி சொல்லுவாங்களா? நான் இருக்கிறேன்னு சொல்லுவாங்களா? பிள்ளைங்களுக்காக எத்தனை பேர் ஜெபிக்கிறீங்க? பிள்ளைங்களுக்காக எத்தனை பேர் பாரப்படுறீங்க? ஏன் இந்த VBS ஊழியம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன், அடுத்த தலைமுறை கத்தருக்கு, அதனால தான் பாரத்தோடு செய்றோம், அதனால தான் தியாகத்தோடு செய்றோம், அதனால தான் பொறுப்போடு செய்றோம், அதனால தான் அர்ப்பணிப்போடு செய்றோம். அடுத்த தலைமுறை சாமுவேலை போல கத்தருக்காக எழும்ப வேண்டுமே. எத்தனை பேருக்கு அந்த ஆத்ம பார்வை இருக்குது? எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்குது? ஒரு சின்ன பிள்ளைக்கு தெரியுது, என்ன யாரோ இந்த ராத்திரில கூப்பிட்டாங்க. எத்தனை முறை உங்களை என்னை கூப்பிட்டுருப்பாரு வசனத்தின் மூலமா. பேரை சொல்லி கூப்பிட்ட நாட்களும் உண்டு, வசனத்தை சொல்லி கூப்பிட்ட நாட்களும் உண்டு. எத்தனை பேர் ஓடணும், என்ன கூப்பிட்டாரு, வசனத்தின் மூலமா என்ன கூப்பிட்டாரு, ஜெபத்தின் மூலமா என்ன கூப்பிட்டாரு, பாடல் மூலமா என்ன கூப்பிட்டாரு என்று எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வைராக்கியம் வந்தது தேவனுடைய பிள்ளைகளே. அந்த பிள்ளை மறுபடியும் சொல்லுது, சேலி கூப்பிட
கூப்பிடலன்னு சொன்னாலும் அது இருக்கல. இல்ல இல்ல, என் பேர் திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்குது, சாமுவேலேன்னு திரும்ப திரும்ப கூப்பிடுது. நீர் என்ன கூப்பிடாவிட்டால் ஓடி ஓடி வந்து கேட்பேன், என்ன கூப்பிட்டீரோ என்ன கூப்பிட்டீரோ. அப்படியே சொல்லி சொல்லி வரதுனால தான் 3 தடவை கூப்பிடும் போது தான் திரும்ப ஏலி சொல்லி கொடுக்குறாரு, இனிமே கூப்பிட்டா ஏன்ட்ட வராதப்பா, உன்னை கூப்பிட்டது நான் இல்லை, உன்னை கூப்பிட்டது நான் இல்லை, உன்னை ஒருவர் கூப்பிட்டார், உன்னை ஒருவர் கூப்பிட்டார். நம்மையும் கர்த்தர் வார வாரம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிற சத்தியமாய வசனத்தை சொல்லி எத்தனை பேர் இருக்கிறேன் என்று தேவனிடத்துல அப்படி வந்து நம்ம சரண்டர் ஆகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இதோ இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டவர்கிட்ட அடிக்கடி சொல்வேன், ஆண்டவரே எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கத்தருக்குள்ளே இருக்கிறேன், ஆண்டவரே கத்தரோடு வாழ்கிறேன்ப்பா, கத்தருக்குள்ளே நின்று கொடுக்குறேன். கத்தருடைய பிள்ளைகளே, இருக்கிறீங்களா? பிரச்சனையில் தேவனோடு இருப்பீங்களா? இனிமேலாவது இருப்பீங்களா? இவ்வளோ நாள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இனிமேலாவது இருந்துருங்க. பிரச்சனை மத்தியிலும் கத்தருக்காக வாழ்ந்துருங்க. இப்போ போராட்டத்து மத்தியிலும் கத்தருக்காக இருந்துருங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி தூக்கி மேன்மைப்படுத்தி வாழ வைப்பதை நீங்கள் மாத்திரமல்ல, உங்கள் தலைமுறையும் பார்க்கும். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல முதல் வரியை மாத்திரம் வாசிக்கலாமாமா? இதோ இன்று நான் பூலோகத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். இதுல பாக்குறோம், முதல்ல சொன்னேன் இதோ இருக்கிறேன், இப்போ இதோ போகிறேன். எங்க போறாரு? வீட்டுக்கு போறாரா? அப்பாட்ட போறாரு. பூலோகத்தார் எல்லாரும் அதான் போயிட்டு வரேன்னு சொல்லல அவரு, போறேன் இனிமே வரமாட்டாரு. யோசுவா சொல்றாரு, இதோ பூலோகத்தார் எல்லாரும் போற மாதிரி நானும் போறேன். என் முற்பிதாக்கள் எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ அது மாதிரி நான் போறேன். ஆனா இஸ்ரவேலுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்றாகிலும் தவறி போகல. நான் போறேங்கிறதுக்காக வாக்குத்தத்தம் மறிக்க போறதில்ல, நான் மறிக்க போறேன், ஆனா வாக்குத்தத்தம் மறிக்காது. அவர் சொன்ன வார்த்தை ஒன்றாகிலும் நிறைவேறாம இருப்பதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக நேசித்த யோசுவா, ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்த யோசுவா, மோசையோட பயணித்த யோசுவா, ஆரோனோடும் பயணித்த யோசுவா, காலேபோடும் பயணித்த யோசுவா இப்போ முதிர் வயது ஆயிட்டாரு. இப்போ மரண நாட்கள் சமீபத்திருச்சு. இப்போ ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்றாரு, நான் பூலோகத்தர் எல்லாரும் போகிற வழியே போறேன், நான் போறேன், ஆனா வாக்குத்தத்தம் ஒன்னாகுது, இனி தவறாது. இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகள்ல ஒரு வார்த்தையாக இனி தவறாது சொல்லிட்டு அடுத்த 2 வசனத்துல சொல்றாரு, நீங்க உடன்படிக்கை மீறினீங்கன்னா தவறாது. அவர் சொன்ன வார்த்தை தவறாது, ஆனா நீங்க உடன்படிக்கை மீறினீங்கன்னா அவர் வேற மாதிரி களத்துல இறங்க வேண்டியது வரும் அப்படின்னு எச்சரிக்கிறாரு. என்ன ஒரு நிச்சயம் பாருங்க, நான் போறேன். என்ன சொல்லி இருந்திருக்கணும் யோசுவா? இவ்வளவு நாளும் எகிப்துல இருந்து புறப்பட்டது போது இந்த ஜனங்களோட பயணிச்சிருக்காரு தேவனுடைய பிள்ளைகளே. மற்றவங்க மோசை கூட மறைச்சிட்டு போயிட்டாரு, ஆரோன் மறைச்சாச்சு, காலேப் மறைச்சிட்டாரு. இப்போ இந்த யோசுவாவும் காலேபு தான் எகிப்திலிருந்து புறப்பட்டதுல கானானுக்குள்ள வந்தது. இப்போ இந்த யோசுவா 40 வருஷ ஜேர்னியும் இவங்களோட தான், இந்த இஸ்ரவேல் ஜனங்களோட தான் இருக்கு. ஐயோ உங்களை எல்லாரையும் விட்டு போறேனே, நான் என்னைக்கு பார்ப்பனோ அப்படின்னா சொன்னாரு. சந்தோஷமா சொல்றாரு, நான் போறேன், ஆனா தேவன் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்னாகிலும் தவறாது. யாராவது வாக்குத்தத்தை குறித்து கலக்கத்தோடு அவிசுவாசத்தோடு இனி நடக்குமோ நடக்காதோ என்று சூழ்நிலையோடு இந்த காலையில் வந்திருப்பினால், தேவன் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகளை ஒன்றாயிலும் தவறி போகாது. நீங்க தாமதிக்கிறதுனால தவறி போக நினைச்சிடாதீங்க. தாமதிக்கும் ஆனா தவறாது, தாமதிக்கும் அது தவறாது, தாமதிக்கும் அது தவறாது. உங்க வாழ்க்கையில தேவன் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் ஒன்றாகிலும் தவறி போகல. ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்தது மனிதன் அல்ல, தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கார். வாழ வைப்பேனா வாழ வைப்பார், தூக்குவேனா உன்னை தூக்குவார், உயர்த்துவேனா உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவேனா மேன்மைப்படுத்துவார். ராபா சாந்தா லாகா தூரா மனாஷே. அதான் யோசுவா சொல்லாரு, நான் போறேன், ஆனா வாக்குத்தத்தம் பலிக்கும். தாமதமாகும் போது அந்த தேவனுடைய பிள்ளைகளே வாக்குத்தத்து மேல நமக்கு அவிசுவாசம் வரும். ஆனா ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தை அள்ளி அள்ளி கொடுத்தாரு. அள்ளி கொடுத்த தேவனுக்கு ஒரு பிள்ளை கொடுக்கலையேங்கிறதான் கொஞ்சம் சலனப்பட்டு ஒரு ஆகாரும் ஒரு இஸ்மவேலும் உள்ள வர வேண்டியதாயிடுச்சு. வாக்குத்தங்கள் தாமதிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும். அதுதான் வெயிட்டிங் பீரியட். அதுல அப்பா எவ்வளோ புடமிடணுமோ புடமிடுவார் பாருங்க. நமக்கே சிலரும் தெரியும், நினைப்போம் இவரக்கலாமா இப்படி புடமிட தூக்கி தூக்கி போட்டு அடிச்ச மாதிரி அடிப்பாரு. அது வெயிட்டிங் பீரியட், அது காத்திருக்கிற காலம், அது கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருக்கிற காலம். ஏற்ற காலம் வரும்போது அழகா உயர்த்துவார், கண்மலை மேல் நிறுத்துற மாதிரி உயர்த்துவார், மற்றவங்களாம் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரி உயர்த்துவார். அவர் வாக்குத்தம் ஒன்றும் தாமதிப்ப இல்லை. இதோ இருக்கிறேன், 2வது இதோ போகிறேன், 3வது 1 சாமுவேல் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 14:7. அப்பொழுது அவன் ஆயுததாரி அவனை பார்த்து, உம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடியெல்லாம் செய்யும், அப்படியே போம், இதோ உம்முடைய மனதுக்கு ஏற்றபடி நானும் உம்மோடைய கூட வருகிறேன் என்றான். இதுல வாசிக்கிறோம், இதோ கூட வருகிறேன் என்று சொல்லுகிறார். யாரு? யோனத்தானுடைய ஆயுததாரி சொல்றாரு, நான் கூட வர்றேன்.
முக்கியமான வார்த்தையை மட்டும் தான் உங்களோட சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த 14 அதிகாரத்தை முழுவதும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தியர்கள் ஒரு யுத்தத்துக்காக அவங்க தானியத்துல வந்து தங்கி இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களோட யுத்தம் செய்யணும். அந்த 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், சவுல் கிபியாவின் கடைசி முனையில மாதுளை மரத்தின் கீழே உட்கார்ந்துட்டான். ஏன்னா சவுலுக்கு இந்த யுத்தம் செய்யறதுக்கு மனசு இல்லை, அதை துணிஞ்சு எதிர்கொள்ள மனசு இல்லை. தேவனோடும் சவுலுக்கும் உறவும் சரியா இல்லை. ஆகவே இந்த சவுல் நினைக்கிற எதுக்கு வம்பு, சும்மா இருக்கிற மாதிரி சும்மா தான் இருப்பான். கோலியாத்தை பார்த்தாலும் சவுல் சும்மா இருப்பான். அதனால இப்போ என்ன நினைச்சிட்டான்னா, நம்ம போய் மாதுளை மரத்து கீழே நல்ல ஜம்முன்னு உட்காருவோம். அது மாதுளை பழ சீசன் சொல்றாங்க அந்த டைம். அதனால நல்லா போய் அந்த மாதுளை மரத்து கீழே உட்காந்துச்சாரு. அப்போ யோனத்தான் என்ன செஞ்சிருக்கணும், எப்பா கொஞ்சம் தள்ளி உட்காருங்கப்பா, நானும் உங்க கூட உட்கார்றேன்னு உட்கார்ந்துருக்கணும். பொதுவாக சொல்லுவாங்க தகப்பனுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்குன்னு. நான் சொல்றேன் யோனத்தான் தகப்பனுக்கு மகன் தப்பி பிறந்தான். அதனால தான் ஆண்டவர் அந்த யுத்தத்துல பெரிய ஜெயத்தை தந்தார். வேதம் சொல்லுகிறது, அந்த 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போதே தன் ஆயுததாரியை கூப்பிட்டு சொல்றான், நம்ம தானியத்திற்கு போவோம் வா என்று சொல்லி கூப்பிடுறான். டூருக்கு போற மாதிரி கூப்பிடுறாரு யோனத்தான் ஆயுததாரியை பார்த்து, வாப்பா ஒரு எட்டு போயிட்டு வருவோம், போய் பார்த்துட்டு வருவோம். சாதாரண விஷயம் அல்ல, தேவனுடைய பிள்ளை உயிரை பணை வச்சு தாங்க போனோம். அப்போ இந்த ஆயுததாரிட்ட சொல்றாரு நம்ம போவோன்னு. ஏன்னா சவுல்கிட்ட அப்பாட்ட சொல்லவே இல்லை, எப்பா நான் போயிட்டு வரேன்ப்பா, நான் யுத்தத்துக்கு போறேன் சொல்லலை. ஜனங்களும் அறியாது இருந்தார்கள்னு போட்டிருக்கு. 3 நாள் கழிச்சு தான் சவுலுக்கே தெரியுது யோனத்தான் அங்கே ஆப்சண்ட்னு. என்ன ராஜா பாருங்க, குடும்பத்தில் நடக்கிறது, தேசத்தில் நடக்கிறது ராஜாவுக்கே தெரியல. அப்போ இவர் ரொம்ப ஒரு பாரம், ஒரு ஏக்கம். எங்க அப்பா உட்கார்ந்துட்டாரு, நான் உட்கார மாட்டேன். எங்க அப்பா முன்மாதிரியே வாழல, ஆனா நான் முன்மாதிரியே இருக்கணும். நான் தேசத்துக்கு ஒரு பெரிய ஜெயத்தை வாங்கி கொடுக்கறது ஏன் மேல பொறுப்பு. நான் தானியத்துக்கு போவேன், உயிரை பணை வச்சு போவேன், அது பெலிஸ்தியரின் தானியமா இருந்தாலும் போவேன்னு சொல்லி ஆயுததாரியை கூப்பிட்டு வா போயிட்டு வரோம். அவ சொன்ன வார்த்தை தான் 7ஆம் வசனம், நான் உம்மோடு கூட வருவேன், முது மனதிற்கு ஏற்றபடியெல்லாம். இந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் என் மனசு ரொம்ப சந்தோஷப்படும். எவ்வளோ நல்ல ஆயுததாரி பாருங்க. என்ன யோனத்தானு, கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? யுத்தத்துக்கு போகும்போது 2 பேரா போவாங்க. 2 பேர் போனால் அது சண்டைன்னு அர்த்தம். ஒரு 200 பேராவது போனால் தான் யுத்தம்னு அர்த்தம். ஆனால் 2 பேராக தான் போக வேண்டியிருக்கு. அவர் சொல்கிறார், நான் வர்றேன், முது மனதுக்கு ஏற்றபடியெல்லாம் செய்யும், இதோ நான் உன் கூட வர்றேன். எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆயத்தம்? ஊழியக்காரனாகிய யோனத்தானே, பாஸ்டராகிய யோனத்தானே, நான் உங்களோடு கூட வருவேன். பாஸ்டர் உங்கள் மனசில் ஏற்றபடியெல்லாம் செய்யுங்க, ஊழியம் செய்யும் மனசுக்கு ஏற்றபடியெல்லாம் செய்யுங்க, நாங்கள் உங்களோடு வருவோம். உங்கள் கூட்டம் நடத்தணுமா, மனசுக்கு ஏற்றபடி செய்யுங்க, நாங்கள் உங்களோடு கூட வருவோம். கொடுக்க முடிய நேரத்தில் கொடுப்போம், கொடுக்க முடியல ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் ஜெபிக்கிறோம். 2மே முடியலன்னா வந்து நிற்கிறோம், 3மே முடியலன்னா பிரயாசப்படுறோம், 4மே முடியலன்னா உங்கள் கைகளை நாங்கள் பலப்படுத்துகிறோம். ஏதாவது சொல்லணுமே தேவனுடைய பிள்ளைகளே. இப்படியெல்லாம் ஒரு ஆயுததாரியை போல சபையில் இருக்கிற எல்லாரும் மாறிட்டா ஊழியக்காரனுடைய பாரம் எவ்வளோ குறையும், எவ்வளோ லகுவா இருக்கும். நல்ல ஆயுததாரி. அவங்க போற பாதை ரொம்ப கஷ்டமா இருக்கு தேவனுடைய பிள்ளைகளே. இவங்க போய் அந்த பெலிஸ்தியர் தானியத்தில் போய் யுத்தம் செய்யறதுக்கு ரூட் ரொம்ப கிளியரா இல்லை. வேதம் சொல்லுகிறது 4ஆம் வசனம் நினைக்கிறேன், செங்குத்தான பாறையில் ஏற வேண்டியதா இருந்துச்சான். 2 பாறை இருக்குது, 2 பாறையும் செங்குத்தா இருக்குது. செங்குத்தான பாறையில ஏறும்போது பேலன்ஸ் கிடைக்காதுல்ல. இந்த பேலன்ஸ் இல்லாத இடத்துல இவங்க தான் தங்களை பேலன்ஸ் பண்ணணும். எவ்வளோ ஆச்சரியமா இருக்குது. இதை சொன்னாலே எனக்கு பிரசங்கமே இன்னைக்கு ஃபுல்லும் ஓடிடும். அவ்வளோ சத்தியம் இந்த வசனத்தில் அடங்கியிருக்கு. இந்த செங்குத்தான பாறையில் ஒரு பாறைக்கு பேர் போசைஸ் என்றும் ஒரு பாறைக்கு பேர் சேனை என்று பெயர். போசைஸ் என்றால் வலுவளப்பானது என்று அர்த்தம், சேனை என்றால் முட்கள் நிறைந்தது என்று அர்த்தம். இந்த 2 பாறையும் கடினமானது. ஒரு பாறை ஏறினா வலிக்கி விட்டுரும், அது வலுவலுன்னு இருக்கு. இன்னொரு பாறை முட்கள் இருந்தது, ஏற முடியாது. ஆனாலும் 13ஆம் வசனம் நினைக்கிறேன், கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறினா. யோனத்தான் ராஜகுமாரன், ராஜவஸ்திரம் அணிந்தவன், ராஜ சாப்பாடு சாப்பிட்டவன், அரண்மனையில் வாழ்ந்தவன். செங்குத்தான பாறைன்னு பார்க்கல, முள்ளு குத்துன்னு பார்க்கல, நான் தவழ்றேன்னு பார்க்கல. அந்த செங்குத்தான பாறையிலும் என் தேசத்துக்கு கர்த்தர் எப்படியாயிலும் ஒரு ஜெயத்தை தர வேண்டும். எங்க அப்பா மாதுளை மரத்துல கீழே சுகமா உட்காரு, ஆனா நான் செங்குத்தான பாறையா இருந்தாலும் நானும் என் ஆயுததாரியும் ஏறுவோம் என்று கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து இவ்வளவு வைராக்கியமாய், இவ்வளவு தியாகமாய், இவ்வளவு துணிந்து ஒரு நல்ல யோனத்தானால தேவனுக்காய் நிற்க முடியுமானால், சபையாகிய யோனத்தானே, உன் ஓட்டம் எங்கே, உன் வேகம் எங்கே, உன் அர்ப்பணிப்பு எங்கே, உன் பிரதிஷ்டை எங்கே? நான் யோனத்தான கூட இங்க ஹைலைட் பண்ணல. அவனாவது ராஜகுமாரன், அந்த ஆயுததாரி யாருங்க, பேர் கூட சொல்லப்படலையே. நல்ல ஆயுததாரி, உன் மனசுக்கு ஏற்றபடியெல்லாம் செய்யும், நான் உங்க கூட வர்றேன். மனசுக்கு ஏற்றபடியெல்லாம் செய்யும், உங்க கூட வர்றேன். நீ அவன் பின்னுள்ள வசனத்துல வாசிங்க, அவன் வெற்றிட்டே போறாரு யோனத்தான். இவனும் பின்னால சேர்ந்து வெற்றினானா? எங்க யோனத்தான் செத்துட்டாலாவது ராஜா அப்பா 4 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சிருப்பாருன்னு நினைச்சுக்கோங்க, உட்கார்ந்து சாப்பிடலாம். ஆனா அந்த ஆயுததாரி செத்து போயிட்டானா? அவன் வாலிபன் என்று போட்டிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வாலிபர்களை கர்த்தருக்காக எழும்பிருங்க, இனி ஒரு காலம் நமக்கு இல்லை. ஒரு ஆயுததாரிக்கு யோனத்தானோட சேர்ந்து அந்த வாலிப வயசுல, ஆயுததாரினா யாரு? ஆயுதங்களை சுமக்கிறவன். கர்த்தருடைய பிள்ளைகளை நம்ம ரொம்ப சிந்திச்சு பார்க்கணும். என் அப்பா கூட சேர்ந்து பக்கத்துல உட்கார தெரியாதா யோனத்தானுக்கு? நான் எப்படியாவது ஜெயத்தை வாங்கணும்.
நீங்க பின்னுள்ள வசனத்துல பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை போனது 2 பேர், அதான் போகும்போதே சொல்லிட்டு போறார் யோனத்தான், கொஞ்சம் பேரை கொண்டாயிலும் அநேகம் பேரை கொண்டாயிலும் ரட்சிப்பதற்கு கர்த்தருக்கு தடை இல்லை. ஒருத்தர் வந்து ஜெபிச்சா கூட அந்த ஜெபம் வல்லமையுள்ளதா இருக்கணும். 2 பேர் வந்து ஜெபிச்சா கூட அந்த ஜெபம் வல்லமையுள்ளதா இருக்கணும். ஒருத்தர் செய்கிற அர்ப்பணிப்பு வல்லம் உள்ளது. நம்ம நினைக்கிறோம் சபையே அர்ப்பணிச்சாதான், அப்படி எந்த சபையும் அப்படி முழுசா அர்ப்பணிச்சு நிக்காது. அர்ப்பணிப்புள்ள சிலரை கர்த்தர் தேடுறாரு. நல்ல ஆயுததாரி, உன் மனசுக்கு ஏற்றபடி செய்ய நான் வர்றேன்ப்பா, நான் உங்க கூட வர்றேன். செங்குத்தான பாறன் பார்க்கல, வலுவழுப்பான பாறன் பார்க்கல, முழுக்க நிறைந்த பாறன் பார்க்கல, கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து அவ்வளவு ஒரு தியாகத்தோடு அர்ப்பணிப்போடு, எப்படியாலும் கர்த்தர் எனக்கு ஒரு ஜெயத்தை தரமாட்டாரா, எப்படியாலும் எங்க தேசத்தை கர்த்தர் விடுவிக்க மாட்டாரா, பயந்து நிக்காம துணிஞ்சு போறாரே. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்க குடும்பத்துல எத்தனை காரியத்துக்கு ஜெயத்துக்காக தேவனத்துல போராடிட்டு இருக்கிறீங்க, சின்ன சின்ன காரியத்துக்கு அழுதுட்டு இருக்கிறீங்களே, சின்ன சின்ன காரியத்துக்கு வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கீங்களே, சின்ன சின்ன காரியத்துக்கு குடும்பத்துல அடிக்கடி முறுமுறுப்பு வருதுல, இன்னைக்கு தைரியமா ஒப்பு கொடுங்க. நான் செங்குத்தான பாறன் பார்க்க மாட்டேன் ஆண்டவரே. ஊழியம் செங்குத்தான பார்வை, சில ஜெபிக்கிறது செங்குத்தான பாறை போல உங்களுக்கு கடினமா தெரியலாம். அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்துல வந்து நிக்கிறது உங்களுக்கு செங்குத்தான பாறை போல கடினமா இருக்கலாம். ஆனா நான் வருவேன், நான் மனதுக்கு ஏற்றபடி ஊழியக்காரங்களோட சேர்ந்து நிற்பேன். எல்லாம் போன வாரம் ஒரு பாஸ்டர் இறந்துச்சார், பிரபலமான பாஸ்டர். சரியா, அது நிறைய பேர் யூடியூப்ல கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, லைவாகவே வந்துட்டு இருந்துச்சு. நான் அப்போ அந்த அடக்க ஆராதனையை பார்த்துட்டு இருந்தேன். நான் கல்யாண ஆராதனையை பார்க்குறத விட ஊழியக்காரனுடைய அடக்க ஆராதனையை தான் பார்ப்பேன், கண்ணீரோடு பார்ப்பேன். அதில் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறேன், அதில் சில வாழ்க்கை பாடமும் ஆக்கியும் இருக்கிறேன். அப்போ அதை பார்த்துட்டு இருந்தேன். அப்போ நிறைய ஊழியக்காரங்க வந்துட்டே இருந்தாங்க. ஏன்னா அவர் பிரபலமான ஊழியர். அப்போ நிறைய ஊழியக்காரங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்துட்டே இருக்கிறாங்க. அதில் பார்த்தா நிறைய பேரால் நடக்க முடியல, நிறைய பாஸ்டருக்கு நடக்க முடியல, நிறைய பாஸ்டர் அம்மாவுக்கு நடக்க முடியல. ஒரு பாஸ்டர்லாம் ஸ்டிக்கும் வச்சிருக்காரு, ஆனாலும் 2 கையை பிடிச்சிக்க வேண்டியிருக்கு. அப்போதான் ஒரே எடுத்து வைக்கவர். கொரோனாவில் ரொம்ப பாதிக்கப்பட்டு அவர் அப்படி இருக்கிறாரு. அவரும் பிரபலமான போதகர் தான். நிறைய பேரால் நடக்க முடியல. நான் இதை பார்த்து ரொம்ப எனக்கு கண்ணில் கண்ணீர் வந்துச்சு. ஆண்டவரே, ஊழியக்காரங்களாம் நடக்க முடியாமல் வியாதியில் பலவீனத்தில் இருக்கிறாங்களே, யாருப்பா ஜெபிப்பா? ஆனால் ஒரு ஆயுததாரி எழும்புனது யோனத்தானுக்கு எவ்வளோ பலமாக இருந்திருக்கும். யோனத்தான் கவலைப்பட்டிருப்பாரா, கஷ்டப்பட்டிருப்பாரா? நல்ல ஆயுததாரி, மனசுக்கு ஏற்றபடி செய்யுங்கய்யா. ஒரு ஆயுததாரிங்க, அவனுக்கு மாசம் பிறந்த சம்பளம் மட்டும்தான் சவுல் கொடுத்துருப்பான். அவனுக்கு ஜீவனுக்கு நஷ்டம் ஈடுன்னு சவுல் கொடுக்க மாட்டான், அரண்மனை கொடுக்காது. பார்க்கலையே, யோனத்தான் சொல்றாரே தைரியமா. இந்த ஜெயத்துக்கு பெரிய காரணம் இந்த ஆயுததாரியும் ஒருத்தன். தேவனுடைய பிள்ளைகளே, மனசுக்கு ஏற்ற மாதிரி செய்ய. நம்ம என்ன சொல்லியிருப்போம், உன் மனசுல செஞ்சதுக்கு நானா கூட வரணும், உன் மனசுல திட்டம் வச்சதுக்கு நானா கூட வரணும். அப்படி கேட்கல இந்த ஆயுததாரி. நான் கூட வர்றேன். எத்தனை பேர் ஊழியத்தோடு கூட வர ஆயத்தம்? ஊழியக்காரோட பயனுக்கு எத்தனை பேர் ஆயத்தம்? ஊழியத்தின் பாரத்தை புரிந்து கொண்டு கூட வரத்தை ஆயத்தம். நிந்தையா பேசுறதுக்கு அல்ல, பரியாசம் பண்றதுக்கு அல்ல, என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கறதுக்கு அல்ல. நான் கூட வருவேன் ஆண்டவரே, ஊழியக்காரோட பயணிப்பேன் ஆண்டவரே. சொல்வீங்களா? இனிமேலாவது ஒரு அர்ப்பணிப்போடு செயல்படும். ஏசாயா புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இதுல வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றாரு, யாரப்பா நான் அனுப்புவேன்? ஏன் காரியமா யார், நமது காரியமா யார் போவான் என்று கேட்கிறேன். நம்ம காரியம் என்னது? ஊழிய காரியமா யார் போவா? ஏற்கனவே ஏசாயா ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. நல்ல தீர்க்கதரிசி, வயது முந்தின தீர்க்கதரிசி. ஆண்டவரே, நான் வந்துட்டேன்லப்பா, அப்போ யாரையாவது அனுப்புங்க. நான் தான் ஊழியத்தில் இருக்கிறேன்ல, அப்போ வேற யாரையாவது அனுப்புங்க. அந்த பிரதர் அனுப்புவோம், அந்த சிஸ்டர் அனுப்புவோம், அப்படி சொல்லலை. அவர் சொல்றாரு, நான் இருக்கிறேன், என்ன அனுப்புங்கப்பா, என்ன அனுப்புங்கப்பா. இதோ அடியேன் இருக்கிறேன், நான் போறேன். வயசு எனக்கு பிரச்சனை இல்லை, பலவீனம் ஒரு பெருசு இல்லை, இருக்கிறது பாபிலோன்ல, இருக்கிற சிறையிருப்புல, ஏற்கனவே ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கிற. ஆனாலும் சொல்றாரு, நான் போறேன், என்ன அனுப்புங்க. இதோ நம்ம குடும்பத்துக்காக எத்தனையோ நேரம் ஓடுறோம், நம்ம காரியமா ஓடணும், நம்ம காரியமா செயல்படுறோம். அதுக்கு பலவீனம் பெருசா தெரியல, அதுக்கு வேலை பெருசா தெரியல, லீவ் போட வேண்டியது லீவ் போட்டு எல்லாத்துக்கும் ஓடணும். ஆனா ஆண்டவருடைய காரியத்துக்காக தியாகம் பண்றவங்க எத்தனை பேரு? ஏசாயா சொல்றாரு, அடியே இருக்கிறேன், என்ன அனுப்புங்கன்னு. இதோ அடியே. இந்த இதோ அடியேன்னு சொல்லும் போது இன்னொரு வசனம் ஞாபகம் வருது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22:1 நீங்க வாசித்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். இதுல வாசிக்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாமை சோதிக்கிறாரு. சோதிக்கும் போது கூப்பிடுறாரு, ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிடுறாரு. அப்ப ஆபிரகாம் சொல்றாரு, இதோ அடியேன். 11ஆம் வசனம் சொல்றாரு, இதோ அடியேன். நிறைய இடத்துல இன்னொரு இடத்துல சொல்றாரு, இதோ அடியேன் உம்மோடு பேச துணிந்தேன் என்று சொல்கிறார்.
நிறைய இடத்துல ஆண்டவர் ஆபிரகாமும் பேசுறாங்க. பேசும்போது இந்த ஆபிரகாம் திரும்ப திரும்ப சொன்ன ஒரு வார்த்தை தெரியுமா? அடியேன். இந்த வார்த்தைக்கு என்ன தேவனுடைய பிள்ளைகளை பொருள் கேட்குறீங்களா? ஒரு தாழ்மையை குறிக்குது. ஆபிரகாம் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். சகல காரியத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஏ டு செட் அவருக்கு எல்லாம் பர்ஃபெக்டா இருக்குது. ஒரு குறை இல்லை, ஒரு குறை இல்லை. அப்ப கூப்பிடும்போது, என்ன ஆண்டவரே எப்போ பார்த்தாலும் ஆபிரகாமே ஆபிரகாம், வேற யாராவது இல்லையா? எப்பவும் என் பேர் தான் உங்களுக்கு தெரியுமா? எப்பவும் என்னை தான் கூப்பிடுவீங்களா? அப்படி நம்ம என்ன கேட்டிருந்திருப்போம். ஆனால் அப்படி கேட்கல. இதோ அடியேன். என்னப்பா பேச போறீங்க? என்ன பேசுறீங்க? இதோ அடியேன் இருக்கிறேன். எல்லாம் இருக்கும்போது, எல்லாம் பெர்ஃபெக்டா இருக்கும்போது, வாழ்ந்து இருக்கும்போது, செழித்து இருக்கும்போது, சுகித்து இருக்கும்போது, எல்லாம் அனுகூலமா இருக்கும்போது, ஒரு காரியத்தில் கூட இனி தேவை இல்லைன்னு சொல்லுகிற அந்த நிலைமைக்கு வரும்போது நம்மளால சொல்ல முடியாது தானே. குறைவுகள் இருக்கும்போது, வெறுமை இருக்கும்போது ஆண்டவர் சமுத்திரம் நின்றுப்போம், ஜெபிச்சிருப்போம், ஒப்பு கொடுத்துருப்போம், தாழ்த்திருப்போம், எல்லாம் செய்வோம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் போது சிலருக்கு அங்கேதான் மனம் ஏற்றிமை வருது. எசேக்கியா ராஜாவை போல உயர்த்துற மாதிரி உயர்த்துவாரு, உயர்த்தி டெஸ்ட் பண்ணுவார் பாருங்க. அதுல நம்ம சரியா இல்லைன்னா சர்ன்னு இறக்கி விட்டுருவார். அது ரொம்ப தாமதமாகாது, உயர்த்துறது கூட தாமதமாகும், சர்ன்னு இறக்குறதுக்கு வித்தின் செகண்ட் போதும். ரொம்ப கவனம் தேவை. அங்கதான் ஆபிரகாம் கரெக்டா இருக்கிறாரு. எனக்கு அந்த 11 வசனத்துல வாசிக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இவர் பிள்ளையாண்டான் மேல கைய போடுறதுக்கு கத்தி எடுத்துட்டாருங்க. கத்தி எடுத்துட்டாரு. எல்லாம் முடிஞ்சிருச்சு. பலிபீடத்துல வச்சாச்சு, கட்டையை வச்சு கட்டியாச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு. கழுத்துல கத்தியை வைக்கணும், இதை ஒண்ணுதான் மிச்சம் இருக்கு. எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு. இப்ப போய் ஆபிரகாமே ஆபிரகாமேன்னு கூப்பிடுறாரு. அப்பவும் சொல்றாரு, இதோ அடியே. நம்ம என்ன செஞ்சிருப்போங்க? எவ்வளவு இவருக்காக வாழ்ந்தோம். தகப்பன் தேசத்தை வட்டு வான்னு சொல்லும் போதெல்லாம் இவர் பேச கேட்டு வந்தோம். பிள்ளைய கொடுக்க சொல்லிட்டாருன்னு இப்ப பலிபீடத்துல வச்சு கெட்டியாச்சு. இப்போ போய் கூப்பிட்டுட்டு ஆபிரகாமேங்கிற போட்டுட்டு என்னன்னு கேட்போம். நோ, கேட்கல. அந்த ஸ்பாட்ல நின்று கொடுக்கிறாரு ஆண்டவருக்காக. இதோ அடியே, என்னப்பா பேச போறீங்க இந்த டைம்ல? அன்னைக்கு மட்டும் இவருக்கு கோவத்துல போட்டுட்டு அப்புறம் என்னன்னு கேட்போன்னு வச்சா சோழி முடிஞ்சிருக்கோம். பின்னால அவர் ஆட்டுக்குட்டி ஆயத்தம் பண்ணிட்டு தான் ஆண்டவர் ஆபிரகாம் மட்டும் பேசுறது. அந்த டைம்ல ஆபிரகாமுக்கு தெரியாது. தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் போது, தேவன் உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரும்போது, உங்கள் கண்ணீர் கத்தரால் கடாட்சிக்கப்படும் போது, உங்கள் நிந்தை மாறும்போது, உங்கள் வெட்கம் மாறும்போது, உங்கள் சிறையிருப்பு திருப்பப்படும் போது, உங்கள் பிள்ளைகளை கத்தரை உயர்த்தும் போது, நீங்கள் விரும்பின ஸ்தானங்கள் உங்களை தேடி வரும்போது, எத்தனை பேர் இப்படி சொல்ல முடியும்? ஆபிரகாம் போல, நான் அடியே ஆண்டவரே, ஆசீர்வதிச்சால் நான் அடியாள் தான் ஆண்டவரே. அதான் மரியாள் சொல்றாங்க, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, நான் அடிமையாவே ஒப்பு கொடுக்கிறேன். ஆபிரகாம் அந்த சூழ்நிலையும் சொல்றாரு, நான் அடியப்பா, நான் அடியே ஆண்டவரே. எல்லாம் நிறைவா இருக்கும்போது, எல்லாம் அனுகூலமா இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் இருந்தா நீங்க நினைக்கிறீங்க, ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் இருந்தா நான் இந்த மாசத்தை ஓட்டிடுவேன். சே, எனக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் இல்லையேன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா உங்களுக்கு அடுத்த மாசம் 5 லட்சம் சம்பளத்துக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிருச்சு, நிறைவா கிடைச்சிருச்சு. ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்னா, இது தந்ததா ஆண்டவர், என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்த என் தேவன், என் குறைவுகளை கண்ணோக்கி பார்த்த தேவன், என் புலம்பலை பார்த்த தேவன் என்னை இவ்வளோ தூரம் உயர்த்தி இவ்வளோ உயர்வில் என்னை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாருன்னு நினைக்கிறமே ஒழிய, அப்புறம் ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்துட்டு என்ன அப்படி சிலர்லாம் பார்வையிலே அற்பமாக பார்ப்பாங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்குறேன். அப்படி யாராவது பார்த்துருக்கீங்க, டோன்ட் வரி, அற்பமாய் பார்க்கப்பட்ட அதே இடத்துல உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் வாசல் காத்திருக்கிறது. நல்ல தேவனை சேவிக்கிறோம். தூக்கி அதான் சொல்றேன்ல, உயர்வுகளை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவார் பாருங்க. அப்பதான் ரொம்ப கவனமா இருக்கணும். தெரிஞ்சும் தெரியாமலும் எங்கேயாவது இந்த பெருமை மேட்டிமை, பாஸ்டர் பெருமை எருமை மாதிரி ஏறி உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவார். பெருமை மேட்டிமை அப்படி போய் நாவு அந்த நீதிமொழிகளை எழுதுவார் தெரியுமா, அப்படிலாம் கொஞ்சம் அப்படியே வரும். அப்படியே கொஞ்சம் வரும்போது அப்படியே பலிபீடத்துல வந்து ஒப்பு கொடுக்கணும்ப்பா, நான் அடியேன் பாரு, ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் தந்த மேன்மைகளும் நீங்கள் தந்தது ஆண்டவரே, எல்லாமே நீங்க தந்தது ஆண்டவரே, இந்த உயர்வுகள் நீங்க தந்தது ஆண்டவரே, இந்த பலன் நீங்க தந்தது ஆண்டவரே, இந்த ஆரோக்கியம் நீங்க தந்தது ஆண்டவரே, எல்லாத்தையும் சொல்லி பாருங்க. ஆண்டவர் உங்களை உயர்த்தி கொண்டே போவார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, இதோ அடியே, எப்ப கூப்பிட்டாலும் அடியேன், எப்ப கூப்பிட்டாலும் அடியேன். அந்த எவ்வளவு அவைலபிள் ஹார்ட் பாருங்க. வெளிப்படுத்தல் 1:18 ஆண்டவர் சொல்றாரு, வாசிக்க வேண்டாம், நான் உயிரோடு இருக்கிறேன், மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களும் நான் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவர் யோவானுக்கு சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறேன்ப்பா. தரிசனத்தை கொடுத்துட்டு சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிறேன்.
ஏன் இவ்வளோ பிரச்சனை, இவ்வளோ கண்ணீர், இவ்வளோ வியாகுலம், இவ்வளோ போராட்டம், இவ்வளோ நிந்தை, இவ்வளோ அவமானம், இவ்வளோ ஏளனம், இவ்வளோ கசப்பு, இவ்வளோ முறுமுறுப்பு, இவ்வளோ அங்கலாய்ப்பு எல்லாம் எல்லாருக்கும் உண்டு. யாரும் இங்க ஆராதிக்கிற யாரும் எல்லாம் அனுகூலமா இருக்கிறதுனால இங்க வந்து நிக்கல. ஆனா ஏன் கர்த்தரை ஆராதிச்சிட்டு இருக்கிறோம்? அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அதான் யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் பிள்ளை செத்து போச்சு ஆனா அவர் உயிரோடு இருக்கிறார். என் மிருக ஜீவன் செத்து போச்சு ஆனா அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்று நான் அறிவேன். உங்க பிரச்சனைகள் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் பலவீனத்தில் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரில் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் கவலைகள் அவர் உயிரோடு இருக்கிறார். உங்கள் குறைவில் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார் என்ற வார்த்தை சாதாரணமானதல்ல, சர்வ வல்லமையுள்ள வார்த்தை அது. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற தேவன் மரித்த தெய்வம் அல்ல, உயிருள்ள தேவனை சேவிக்கிறோம். இதை வாசிக்கும் போதெல்லாம் என் பிரச்சனை அப்படி பனி போல மறைகிற மாதிரி இருக்கும். நான் ஏன் ஆண்டவரை கலங்கணும்? நீங்க உயிரோடு இருக்கும்போது. சில வீட்டில் மரணம் திடீர்னு வந்து மறிக்கிற குடும்பத்தை பார்த்தா அழுதுவாங்க தெரியுமா? ஐயோ எங்க அப்பா உயிரோடு இருந்திருந்தா, எங்க அம்மா உயிரோடு இருந்திருந்தா, ஐயோ என் கணவன் உயிரோடு இருந்திருந்தா, அப்படி சொல்லி அழுறத குடும்பத்தை பார்த்துருக்குறோம். இது மனச உறவு. தேவனுடைய பிள்ளை மரிச்ச பிற்பாடு அவங்களுக்கும் நமக்கும் உறவே கிடையாது. மறிச்சு போன பிற்பாடு அவங்க நம்மளை பார்க்க போறதில்லை. எவ்வளவுதான் நம்மளை நேசிச்சாலும் நம்மளும் அவங்கள பார்க்க முடியாது, அவங்கள நம்ம பார்க்க முடியாது. ஆனா இந்த தெய்வம் அப்படி இல்ல. ஐயோ ஒரு சிலுவையில மறிச்சாரு அப்படின்னு நம்ம அழ வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிறார். ஏன் கர்த்தராகிய இயேசுவை இன்னைக்கு நிறைய இடத்துல நம்ம சுவிசேஷமா அறிவிக்கிறோம். உயிருள்ள தேவனை சேவிக்கிறனால நம்பிக்கையோட சொல்றோம் அவர் உயிரோடு இருக்கிறார் என்று. ஒரே வசனம் வாசிங்க, முடிக்க போறேன். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. இதுல வாசிக்கிறோம், இதோ நான் சீக்கிரமா வர்றேன். இந்த வார்த்தையை வெளிப்படுத்த 22:7 வாசிக்கிறோம். வெளிப்படுத்த 22:12 வாசிக்கிறோம். அவர் சொல்றாரு, நான் சீக்கிரமாய் வர்றேன். இதோ நான் சீக்கிரமா வர்றேன். அந்த வார்த்தையை வாசிக்கும் போதெல்லாம் சந்தோஷமும் இருக்கணும், கொஞ்சம் பயமும் இருக்கணும். அப்பா நான் வருகைக்கு தகுதியா இருக்கிறேனா, ஆயத்தமா இருக்கிறேனா? ஒரு அப்பா சொல்றாரு நான் சீக்கிரமா வர்றேன். பைபிளே அப்படிதாங்க வருகையோடு முடியுது. உடனே யோவான் சொல்றாரு, ஆம் கர்த்தராகிய இயேசுவே சீக்கிரமா வாரும், சீக்கிரமா வாரும், சீக்கிரமா வர்றேங்கிறாரு. நியாயம் தீர்க்க வரப்போறார். மேகம் கூட வரப்போறார். சபையாகிய மனவட்டியை சேர்த்து கொள்ளும்படி வரப்போறாரு. நம்ம உலக பாரத்தை, உலக கவலை நேரத்தில் தூக்கி சுமந்துட்டு இருக்கிறோம். ஆனா வருகை குறித்த ஒரு ஆயத்த சில நம்ம வாழ்க்கையில இல்லை. ஒவ்வொரு நாள் சொல்லணும். உங்க பிள்ளைங்களை சர்ச்சு கூப்பிட்டு பாருங்க. வரலன்னு வச்சுக்கோங்க, வராத பிள்ளைங்களும் இருக்கிறாங்கல்ல, ரொம்ப பிள்ளைகளோட போராடாதீங்க. அவ சீக்கிரமா வரப்போறாரு சொல்லிட்டு மட்டும் வந்துருங்க. சொல்லிட்டு மட்டும் வாங்க. மாரநாதா, அவ சீக்கிரம் வருகிறார், அவ சீக்கிரம் வருகிறார், அவ சீக்கிரம் வருகிறார். பாவத்தை விட ஆயத்தமா, மாம்சத்தை வெறுத்து விட ஆயத்தமா, புளித்த மாவின் காரியங்களை ஒதுக்கி விட ஆயத்தமா. ஏன் தெரியுமா? அவர் சீக்கிரமாய் வருகிறார். நானும் சீக்கிரமா முடிக்க போறேன், சீக்கிரமா வர்றேங்கிறாரு. யார்ட்டையும் அவ்வளவு இதை ரொம்ப சொன்ன மாதிரி தெரியல. ஆனா யோவான்ட்ட திரும்ப திரும்ப சொல்றாரு, எப்ப நான் சீக்கிரமா வர்றேன், எப்ப நான் சீக்கிரமா வர்றேன், நான் சீக்கிரமா வர்றேன். ஒரு இடத்துல சொல்வாரு, வாசற்படியில இருந்து தட்டுகிறேன், ரொம்ப நான் பக்கத்துல வந்துட்டேங்கிறாரு. தேவனுடைய பிள்ளைகளே, உலகமெல்லாம் அவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்குது. சபையாகிய மனவாட்டியை சேர்த்துக்கொள்ள வருகிறார். தனிநபரா இருக்கிறதுல, சபைக்குள்ள அடங்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், சபையாகிய பேழைக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க, சபையாகிய சத்தியத்தை கேட்டு, சபைக்குள் விதைக்கப்படுகிற சத்தியத்தை கேட்டு வளர்ற பிள்ளைங்க. அதான் நாங்கள் குட்டி பிள்ளைகளுக்கு கூட ஒரு சின்ன காஸ்பலை நாங்கள் போன விபிஎஸ்ல சொல்லி கொடுத்தோம். ஒரு 4 வரி தான், சின்ன பிள்ளைகளுக்கு கூட அதான் நித்திய சுவிசேஷம். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு குணமாக்குகிறார், இயேசு வாழ வைக்கிறார், இயேசு அற்புதம் செய்கிறார் என்பது சுவிசேஷம். ஆனால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பது நித்திய சுவிசேஷம். இதையும் சொல்லி முடிக்கணும். இயேசு அற்புதம் செய்கிறார் இல்லைன்னு இல்லை, ஆனால் இயேசு அற்புதம் செய்கிற இயேசு அவர் சீக்கிரமாய் வரவும் போகிறார். நிறைய பேர் இதை சொல்ல மாட்டாங்க. இயேசுட்ட வாங்க, உங்களுக்கு விடுதலை வரும், சுகம் வரும், உண்மை. ஆனால் அவர் வரப்போறாரே, இந்த பூலோகத்தை நீதியோடும் நியாயத்தோடும் நியாயம் தீர்க்கும்படி ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். அதான் குட்டி பிள்ளைங்களுக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தோம். கல்வாரி சிலுவையில் இயேசு மரித்தார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் மீண்டும் வரப்போகிறார். உன்னையும் என்னையும் அழைத்து செல்ல நாமும் அவரோடு பறந்து செல்வோம்னு சொல்லி நாங்கள் சொல்லி கொடுப்போம் ஒவ்வொரு விபிஎஸ்லையும். அதுபோல் ஒரு மினி காஸ்பல், இந்த காஸ்பலை சொல்றதுக்கு எப்பவும் நம்ம அவைலபிளாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, அவர் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி தான் வேதத்தை முடிச்சிருக்கிறாரு. அவர் சீக்கிரமா வரப்போறாரு. எத்தனை பேர் ஆயத்தம், எத்தனை பேர் ஆயத்தம், எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க ஆயத்தம்? குறிப்பிட்ட நேரத்தில் சில காரியத்தை பேசியிருக்கிறேன். இதோ இருக்கிறேன், இதோ போகிறேன், இதோ கூட வருகிறேன், இதோ அடியேன், அதோட சேர்த்து இதோ என்னை அனுப்பும், இதோ உயிரோடு இருக்கிறேன்,
இதோ சீக்கிரமா வர்றேன், நான் ரொம்ப ஹைலைட் பண்றது சீக்கிரமா வர்றேன்னு தான். அவர் கல்வாரி சிலுவையில் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாரு. இனி வருகை மட்டும்தான் மிச்சம் பாக்கி இருக்குது. வருகை வரணும். ஆண்டவர் பாஸ்டர் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் பைபிளில் எடுக்கிறது போல அந்த காரியங்கள் எல்லாம் இனி நடக்க ஆரம்பிக்கும். அவர் வரப்போறாரு. தேவனுடைய பிள்ளைகளை வரப்போறாரு. நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா? நம்முடைய குடும்பம் ஆயத்தமா இருக்குதா? எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்களா? கைவிடப்படுற சூழ்நிலை வரக்கூடாது. எக்கால சத்தம் கேட்கும்போது நம்ம ஆண்டோடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படணுமே. எத்தனை பேர் அந்த அவைலபிளான ஹார்ட்டோட இருக்கிறோம்? ஆண்டவரே நீங்கள் சீக்கிரமாக வந்தீங்கன்னா நான் உங்களை சந்திக்க ஆயத்தமாக இருக்கிறேன். நிறைய நேரத்தில் இல்லையே தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரத்தில் இல்லையே. இன்னைக்கு மனம் திரும்புங்க, தேவனண்ட வந்துருங்க. இந்த இதோங்கிற வார்த்தை சாதாரணமாக எனக்கு வாசிக்க முடியல. சில இடத்துல, இன்னும் நிறைய இடத்துல இருக்குது, அதை இப்போ சொல்ல நேரம் இல்லை. அவர் சொல்றாரு இதோ சீக்கிரமா அப்படின்னா, எங்க அவசரமா உங்களை யாரோ கூப்பிடுறாங்கன்னு வைங்க. மெதுவா அவங்க கூப்பிடுறதுலே தெரியும் உங்களை அவசரமா கூப்பிடுறாங்களா, உங்களை மெதுவா கூப்பிடுறாங்களான்னு. மெதுவா கூப்பிட்டா இரு வாரேன் அப்படி சொல்லுவோம். அவசரமா யாரோ கூப்பிடுறா, இந்த வந்துட்டேன் அப்படின்னு எந்திப்போம். இந்த வந்துட்டேன்ல அப்படிம்போம். அது மாதிரி சொல்றாரு இதோ வர்றேன், இதோ வர்றேன்ப்பா. ஓ கர்த்தர் நல்லவர், அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். நீங்கள் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாம். ரேகமனா சந்துலாக தூராமா சந்தரா ரேகமனா தூரமோ ஷாலராக அதியாந்தனா. சபையை கர்த்தர் நெக்ஸ்ட் லெவலுக்குள்ள கொண்டு போட்டோம். ஒரு நல்ல ஆயுததாரி யோனத்தான் கை கொடுத்தது போல ஒரு நல்ல ஆயுததாரியா நான் மாறுவேன் ஆண்டவரே. நான் உங்களோட இருப்பேன் ஆண்டவரே, உங்களோட நடப்பேன் ஆண்டவரே, உங்களுக்காக எதையாலும் செய்வேன் ஆண்டவரே. காலங்களை வேஸ்ட் பண்ணது போதும் ஆண்டவரே, சாக்கு போக்கு சொன்ன நாட்கள் போதும் ஆண்டவரே. இனிமேலாவது ஓ ஏதாவது ஒன்று நான் உங்களுக்காக செய்வேன். ரீகமானா ஷே ரகா தலா ரியான் தனா ரேகமானா சாந்துரா. ராத்திரியில் கூப்பிட்டாலும் ஒரு சாமையிலால சொல்ல முடிஞ்சிச்சே, இதோ இருக்கிறேன்னு சொல்ல முடிஞ்சிச்சே, இதோ இருக்கிறேன்னு சொல்ல முடிஞ்சிச்சே. என்ன அந்த உறவு, என்ன அந்த ஆத்மீகமான அந்த நேசம், அந்த பாசம். தேவனுடைய பிள்ளைகளை எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர் சொல்றீங்க அப்பா உங்களோடு இருப்பேன்ப்பா, ஜீவிய நாட்களெல்லாம் உங்களோட நடப்பேன் ஆண்டவரே, உங்களுக்காக வாழ்வதே அல்லாமல் வேறு எந்த நோக்கமும் எனக்கு இருக்காது. ரீபாதா சாந்தாரா. மனவாளன் கர்த்தரே சுவருகின்றாரே, மனவாட்டி சந்திக்க நீ ஆயத்தம் தானா? என் பிரியமே ஓ நீ ரூபவதி, நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. என் பிரியமே நீ ரூபவதி, நீ எழுந்து வா உன் நேசரை சந்திக்கவே. சபையாகிய ரூபவதியே, மனவாட்டியாகிய ரூபவதியே, நீ பிரியமே என்று அழைக்கிறா. நீ இன்னும் தேவனண்டை வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறா. மணவாளன் வர போகிறா. ஓரா கபானாசியா ரேகா தானமா ரியா தனா ராஷ்ட்ர தூர ஹல்துரி ரகவோனயா ஷே ரகவோனா ரியா தனா ரிபா பாபா பாபா. சிலரோடு கர்த்தர் ஆவில இடைபடுகிறா, ஆவில இடைபடுகிறா. வழி மாறி போகிற பிழையாமே, வழி மாறி போகிற பிழையாமே, உருவின பட்டயத்தோடு உனக்கு முன்பாய் கர்த்தர் இருப்பது உன் கண்களுக்கு புலப்படவில்லையோ? கர்த்தர் எத்தனை முறை எச்சரித்தோ இன்னும் உன் வழி மாறி போகிறது என்னவென்று கர்த்தர் இந்த காலையில உன்னை பார்த்து கேட்கிறார். ரகா தாரா வாலா சாரா தூரா வானா ரேக ரேகா தூனா மானா ஷாதா ரியா தரா. எத்தனை பேர் ஆயத்தோ ஆண்டுடைய காரியமாய் செயல்பட? எத்தனை பேர் ஆயத்தோ? இனி நானும் என் குடும்பமோ, நானும் என் கணவனோ, நான் என் பிள்ளைகளோ கர்த்தருடைய காரியமாய் நாங்கள் செயல்படுவோம். செங்குத்தான பாறையா இருந்தாலும், கடினமான பாறையா இருந்தாலும் நாங்கள் ஏறி வருவோம்.